வணக்கம். கேன்சர் வந்த ஒருத்தருக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பாக விந்தணுக்களை சேமித்து வைக்க வேண்டுமா? விந்தணுக்கள் அப்படி எடுக்கும்போது நடைமுறையில் என்னென்ன செய்யணும்? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விந்துப்பையில் வரக்கூடிய இந்த கேன்சர் என்பது இளைஞர்களுக்கு தான் வரும். அதுவும் 30-35 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தான் வரும். விந்துப்பை கேன்சர் வயதானவர்களுக்கு வர்றதில்லை, 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் வரும். அப்போ இளம் வயதில் இவங்க வரும்போது இவங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், குழந்தை பெற்றுக்கால் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இவங்களுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விந்து பரிசோதனையும் பண்ணிக்கிட்டு விந்தை சேமித்து வச்சிடணும். ஃப்ரீசிங்கில் வச்சுக்கலாம். பின்பாக இந்த விந்தை எடுத்து திருமணத்துக்கு பின்பு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தலாம். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, எல்லா விஷயங்களும் விந்து உருவாக்கும் செல்களை அழிச்சிடலாம், விந்தணுக்களே இல்லாமலும் போயிடலாம் பிற்காலத்தில். சரி, விந்து கலெக்ட் பண்ணும்போது ஒரு இளைஞர் என்னென்னலாம் பண்ணணும்? ஒன்று இடைவெளி 2லிருந்து 7 நாட்கள் வரை இடைவெளி விடணும். சுய இன்பமோ இல்லை தூக்கத்தில் விந்து வந்துடுறதோ இல்லை உடல் உறவோ கொண்டிருக்கக்கூடாது. விந்து வெளியேற்றி 2லிருந்து 48 மணி நேரத்திலிருந்து 7 நாட்கள் இடைவெளி இருக்கணும். பொதுவாக தாம்பத்திய உறவு பண்ணி விந்து எடுக்கக்கூடாது. அதில் அந்த கிருமிகள் எல்லாம் உள்ளே வந்துடும். அதே மாதிரி ஆணுரை அணிந்தும் விந்து எடுக்கக்கூடாது. ஆணுரை உள்ளே ஒரு திரவம் இருக்கும், அதில் விந்தணுக்களை கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். பொதுவாக சுய இன்பம் பண்ணி லேபில் எடுத்து கொடுக்கணும். வாயகன்ற ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இதுக்காகவே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. வாயகன்ற அந்த பாட்டில் இருக்கணும். முதல்ல வர்ற 2 சுற்றில் தான் உயிரணுக்களே இருக்கும். அதுதான் நேரடியாக விந்துப்பையிலேருந்து வர்றது. அடுத்து பின்னால் வரக்கூடிய ஒரு 45-50% ப்ராஸ்டேட் சுரப்பி, அடுத்து வர்ற ஒரு 45-50% செமினல் வெசிக்கல். இதிலெல்லாம் வர்ற திரவங்களில் வேறு கெமிக்கல்ஸ் இருக்கும். இது வெளியே விழுந்த பிறகு தான் மிக்ஸ் ஆகும். உடலில் உள்ளே மிக்ஸ் ஆகிட்டு வெளியே வர்றதில்ல. அதனால் முழுமையாக கலெக்ட் பண்ணணும். முதல்ல வர 2 சொட்டை விட்டுட்டிங்கன்னா விந்தணுக்கள் இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். விந்து குறைவாக இருந்ததுன்னா 3 முறை நீங்கள் இந்த விந்து டெஸ்ட்டை திரும்ப எடுக்கணும். முதல் முறை ஒன்று எடுக்கிறீங்க, விந்து ரொம்ப குறைவாக இருக்குது இல்லை இல்லைன்னு வருதுன்னா 1 மாதம் கழித்து 2வது டெஸ்ட்டு, 3 மாதங்கள் கழித்து 3வது டெஸ்ட் எடுக்கணும். ஏன் இந்த இடைவெளியோட சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு மருந்துகளாலேயோ சில காரணங்கள், ஜுரங்கிறம் உங்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலோ அந்த சூழல்லேருந்து மீண்டு வந்த பிறகு ஒரு 3 மாதங்கள் கழித்து எடுக்கும்போதும் இல்லை அப்படின்னா தான் நம்ம இல்லைன்ற முடிவுக்கு வரணும். 3 முறை எடுத்த பிறகு தான் விந்து இல்லவே இல்லை அல்ல மிக குறைவாக இருக்கின்ற முடிவுக்கு வரணும். ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த முடிவுகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த பதற்றத்தில் முதல்ல வர்ற 2 சுட்டுகள் கீழே விழுந்துடலாம். அல்லது ஒரு முறை இது விந்து ஒரே நேர்கோடாகவும் இருக்காது, மேலெங்கிலும் போயிட்டுருக்கும். ஒரு சில நேரம் நல்லா உச்சத்தில் இருக்கும், ஒரு சில நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் இயல்பாக வரதான். அதனால் ஒரு 3 முறை எடுத்துகிட்டு அதனுடைய 3னுடைய ஆவரேஜை நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம அளவு அப்படின்னு. அடுத்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட்டில் எடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் சூழலில் எடுக்க முடியாது. வீட்டில் பெட்ரூமில் கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம். வரும்போது பேக்கெட்டில் வச்சு கொண்டு வாங்க. சூரிய ஒளி டைரெக்டாக படக்கூடாது. அதுமாதிரி ஏசி காரில் ஏசி படுற மாதிரி வைக்கிறது, சூரிய ஒளி நேரடியாக படுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இது எதுவும் பண்ணவே கூடாது. நேரடியாக லேபில் கொடுத்துடணும். 1 ஹவருக்குள்ளே அவங்க டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடணும். நீண்ட நேரம் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா விந்தணுக்கள் மிக மிக குறைவாக இருக்கும். இதை கவனத்தில் நம்ம கொள்ளணும். வணக்கம்.